ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவாதிஸ் கிச்சன். நாங்கள் ரொம்ப நல்லாயிருப்போம், நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து பச்சை சுண்டைக்காயை வச்சு ஒரு அருமையான குழம்பு செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்றுக்குன்னே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சுண்டக்காய் குழம்பு வைக்கிறதுக்கு அடுப்பில் மண்பானை வச்சுருக்கேன். இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்து நல்லெண்ணெயில் செய்கிறேன். புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் செஞ்சால் நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து புளிக்குழம்பு வைக்கும்போது தயவு செஞ்சு நல்லெண்ணெயில் சாப்பிடுங்க, உடம்பு சூடு பிடிக்காமல் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சுண்டைக்காய் வந்து பச்சை சுண்டைக்காய், அதை வதக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக இருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகும் வெந்தயமும் போட்டுக்கலாம். வெந்தயம் லிமிட்டாக தான் போடணும், ஒரு 15 இருக்கிற மாதிரி, ஒரு அரை ஸ்பூன் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைனா கசக்கும். சுண்டைக்காயை அறுத்து மோரில் போட்டிங்க அப்படின்னா, பழைய மோராக இருந்தால் கூட சரி, அப்படியே அறுத்து வச்ச மாதிரியே இருக்கும். வெள்ளையா தண்ணியில் போட்டிங்கன்னா கருத்து போயிடும். இப்படி போட்டிங்கன்னா அப்படியே இருக்கு பாருங்கள், ரொம்ப கசப்பும் வராது. அதே மாதிரி பாவக்காயும் மோரில் அறுத்து போட்டிங்கன்னா கசப்பு வராது, அந்த சத்து வந்து போகாது. கடுகு நல்லா டமால் டுமில்னு வெடிக்குது. இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு ஒரு முழு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 25 கிராம் வெங்காயம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 20 வெங்காயம் ரெண்டாக கட் பண்ணி, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். முழுசாகவும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் நல்லா வதங்கி வச்சா, இந்த சமயத்தில் இந்த சுண்டைக்காயை எடுத்து புளிஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே எடுத்து போட்டாச்சு. இது நல்லா சுருங்குற வரைக்கும் நல்லா வதக்கி வைக்கணும். இந்த மோரை நம்ம குடிச்சிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தி. ஏன்னா சுண்டைக்காய் ஒரு பொடி, அதாவது இது வத்த குழம்பு ஸ்டைல்லே பண்ணுறோம். பச்சை சுண்டைக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். வரமிளகா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன். நான் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கருப்பு உளுந்து 2 டேபிள் ஸ்பூன். தனியா 1.5 டேபிள் ஸ்பூன். சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன். எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எதுவாக இருந்தாலும் சரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதை நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்க, நல்லா புரிஞ்சிடுச்சு. இப்போது நம்ம இதில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இப்படி செய்யும் போது சின்ன குழந்தைங்க கூட இந்த சுண்டைக்காயை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட சிறு கசப்பு கூட தெரியாது, அப்படியே நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து அந்த பொடி அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம வந்து இவ்வளவும் போட போகிறதில்ல, 1 ஸ்பூன் போட்டால் போதும். மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். காரப்பொடி நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, வெயிலுக்கு கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இதிலையே கொட்டிக்கலாம். தக்காளி வதங்கிடும், அப்படியே கொட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிடும், அதுக்காக தான் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷம், ஏன்னா அந்த மசாலாங்களாம் கொஞ்சம் வேகணும், அதனால் அப்படியே வதங்கட்டும். தக்காளி நல்லா சூப்பராக வதங்கிருச்சு பாருங்கள், 2 நிமிஷத்தில். இப்போது இந்த புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து சுண்டைக்காலாம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயிலே வறுத்துட்டோம். அதனால் புளி தண்ணி ஊற்றினா வேகாதோ அப்படின்ற பயமே நமக்கு வேண்டாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு பாருங்கள். இப்போ தண்ணியாக இருக்கா, நல்லா கொதிக்கணும். இந்த புளி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த மசாலா போட்டோம்னா குழம்பிக்கும். இப்போ மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம்.
சூப்பராக எண்ணெய் எல்லாம் மதந்து சூப்பராக வந்திருக்கு. குழம்பும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு நேரத்துக்கு தானே, அதனால் போதும். இப்போ இது போட்டால் இன்னும் கெட்டியாகும். இப்போது இந்த பொடியை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி இது வறுத்து வச்சுருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா எள்ளு போட்டதுக்கு நல்லா வாசனையாக சூப்பராக ஜம்முன்னு இருக்குது. நல்லா கரைச்சி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். நான் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். எப்போவுமே குழம்பு மசாலா வேகணும், குழம்பு வேகணும் அப்படின்னு நினச்சோம்னா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சோம்னா பொறுமையாக வேகும். குழம்புலாம் அந்த எசன்ஸ் இறங்கும். சலசலன்னு கொதிக்கிறத விட பொறுமையாக வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். வாழைக்காய் வறுவல் செய்ய போகிறேன். வாழைக்காய் மசாலா செய்ய போகிறேன். வாழைக்காய் மசாலா செய்யறதுக்கு நல்லா இவ்வளோ பெருசு கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அறுத்து தோல்லாம் சீவிட்டு அறுத்து தண்ணியில் போட்டு ஒரு கழுவிட்டு அப்புறம் இதை அப்படியே எடுத்து ஒரு 2 நிமிஷம் இது ஒரு கொதி வரும் பார்த்தீங்களா, அப்படியே எடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ இது வேக வச்சிடலாம். பற்ற வச்சாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே கலந்து விட்டுறலாம். இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். கம்மன்னு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அடுத்த வறுவலை ரெடி பண்ணுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வேகக்கூடாது. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்தா போதும், நம்ம மசாலா செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இதை ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிடலாம். இப்போது வடிகட்டியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிடலாம். பூண்டு ஒரு முழு பூண்டளவு குறித்து எடுத்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 இன்ச்சு இந்த சைஸில் இஞ்சி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 பூவு, பட்டை ஒரு 2 பட்டை. இப்போ இதை தேங்காய் ஒரு சில்ல எடுத்துக்கலாம். இதோடு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு. தேவையான அளவுக்கு வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போது எண்ணெய், கடலை எண்ணெய் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பரவலா கடுகு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கோங்க. ஆனால் அந்த மசாலாவுக்கு இது போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா பறன்னு வெடிக்குது. இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். இந்த வாழைக்காய் வாய்வு, அதனால் பெருங்காயம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். வேக வைக்கும் போதும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. நான் வேக வைக்கும் போது மறந்துட்டே இல்லை, அதனால் இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காரப்பொடி, மிளகாய் பொடி, கறி மசால் பொடி, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு கரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம், இல்லைன்னா கறியிடும். இந்த தக்காளியில் உப்பும் கரைஞ்சிரும், மசாலாவும் வெந்துடும். சரி, இந்த தண்ணியில் நல்லா டபக் நீங்கள் எப்படி கொதிக்க பாருங்க, அழகா சூப்பராக. இப்போவே வாசனை சூப்பராக இருக்குது. தக்காளி பாருங்கள், சொன்ன மாதிரியே நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்க. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற சும்மா ஒன்றும் போதே தான் அரைக்கணும், ரொம்பலாம் அரைக்கக்கூடாது. அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை முழுசாக சேர்த்து இப்படிக்கா ஒரு பெரட்டு பெரட்டிட்டு நல்லா சூப்பராக கமக்க வாழைக்காய் வறுவல் இப்போ ரெடி ஆயிரும் பாருங்கள். இப்போ மிக்ஸி ஜாரை அலசி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த வாழைக்காயை எடுத்து டபக்குன்னு சேர்த்துடலாம். இது கிளறி விட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேருங்க. நல்லா சூப்பராக கிளறி விட்டாச்சு. உப்பு நம்ம போட்டது எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். நம்ம கரெக்டான பதத்தில் எடுத்ததுனால இப்படி இருக்குது, இல்லைன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும்.
ஒரு கொதி வந்தோடனே வாழைக்காய் எடுத்துடணும் மசாலாவுக்கு மட்டும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு மேலே நீங்கள் வந்து டெக்கரேஷனுக்கு கொத்தமல்லி இலை கருவேப்பிலை எது வேணாலும் போட்டுக்கலாம். சும்மா கம்மன்னு ரெடி ஆயிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.